இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து அழுதுகிட்டு இருக்கேன். எங்கேயோ ஒரு மாதிரியாத்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தான் நொட்டினதுக்கெல்லாம் குறை சொல்கிறாங்க. கண்டுக்கிறான ஒரு ஏன்டி அழுகுறத நீங்க பார்க்கவே இல்லை. சும்மா இருங்க. நான் எப்பவுமே அழுது தரங்க இருக்கேன். என் போட்டோ என்னைக்கு பார்த்தீங்களோ அன்னைக்கே அவ்வளோ அன்னைக்கே அழுதேன். வாக்கப்பட்டு வந்த அன்னைக்கு அழுதேன். பூ போட்டு வைக்கிற அன்னைக்கு அழுதேன். தாலியே கட்டும் போதும் அழுதேன். நாளைக்கு அழுவேன். நாளைக்கு நான் தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் நீங்க அழுவிய அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன். ஒரு இட்லி மேட்டர் ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதை போய் உங்க அம்மா போட்டு உளுந்தம்பர் பாயிண்ட் வண்டியில அத்தைக்கு நாளைக்கு கல்யாணம் நாள் இருக்குல்ல. உளுந்தம்பர் பாயிண்ட் சொன்னேன் மளித்தலையில பிரியாணி போடணுங்க. ஆமா இப்பதான் ஆமா ஆமா அவங்க நாளைக்கு கல்யாண நாள்ல அதனால கொஞ்சம் வேலையாத்திடுறாங்க. ஆமாம் கொஞ்சம் வாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா தூங்கும்போது குழவிக்கலை போட்டு கொண்டு விடுவாங்க. அவ்வளோ அத்தை மாதிரி நடந்துக்குது. அது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. எனக்கு அம்மா பற்றி அப்படிலாம் பேசுங்க. அம்மா என்ன உங்கள் அம்மா என்ன நல்ல நீங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இது கேக் அத்தைக்கு கல்யாண நாளைக்கு கேக் வேற வெட்டணும். ஆமாம் எத்தனை மணிக்கு வாங்க? இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஆமாம் அத்தைக்கு கேக் வெட்டணுங்க கல்யாண நாளைக்கு. கொஞ்சம் வாருங்க எப்போ வந்தேன்னு கேட்டாங்க. அடுத்து என்ன எத்தனை மணிக்கு வந்தேன்னு ஒட்டு கேட்கணுங்க. இந்த பொம்பளைக்கு ஒட்டு கேட்கணும். வந்து ஒட்டு கேட்டு போகணும். நீ அண்ணியன் மாதிரி பண்ணுற மாதிரி என்ன அண்ணியன் மாதிரி சும்மா இருங்க. வெறுப்பாகுது எனக்கு. சும்மா எப்போ பார்த்தாலும் விளக்கின மாதிரி எப்போ பார்த்தாலும் சரியாக தொட்டு இது பண்ணுறது வேலையில நீ கரெக்டாக இரு. கொண்டாட்டிக்கு என்ன நடக்குது என்ன பிரச்சனை வீட்டு அதெல்லாம் பார்க்கறதுல சரி பண்ண நீ ஒன்று சரி பண்ணி கிளிக்கணும். இதான் சரி பண்ணுற லட்சணம். அது உங்கள் அத்தை கல்யாண நாளைக்கு கேக் வெட்டிடுவோம். எவ்வளோ செலவு என்னங்கிறத மட்டும் பார்த்து மாமாட்ட சரிப்பா சரிம்மா சொல்கிறேம்மா அப்படியே பண்ணிக்கிறோம். சரி ஆமாம் ஆமாம் இதே இவ்வளோ நேரம் பேசுனீங்களா? ஆமாம் நான் கிளம்புனேன். அந்த அதை பற்றி என்ன பேசாதீங்க. நான் இட்லி சட்னி வேணாங்க சொன்னா கேளுங்க பேசிக்கணும். டேய் என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் மண்டாட்டி? என்னம்மா பிரச்சனை? ஏன் முன்னாடி திட்டிகிட்டே இருக்கீங்களா? எதுக்குடா திட்டுறேன்? என்ன சும்மா கிறுக்கு பிடிச்சி போயிருக்கா? நான் கிழிச்சு திட்டுறேனா? ஏமா அவ வீட்டில் போய் சொல்ற? நான் நீ நம்புறியாப்ப? நம்பல. அம்மா சொல்லியிருப்பேன் நீ நம்புறியா? நீ சொல்லக்கூட இல்லை சொல்ல மாட்டிய. அப்ப என்ன அர்த்தத்தில் அவ சொல்லும்போது நீ சொல்லணும்ல. எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். சொன்னேம்மா. ஏமா தேவையாமா நமக்கு இதெல்லாம் வேணாமா? நம்ம சொல்ல வேணாமா? தம்பி இப்படி எல்லாம் பேசாத. அவளை கண்டிக்கிற விதமா கண்டிச்சு வாழ. நான் என்ன அவளை நான் மருமக மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கேன்? பெத்த பிள்ளையாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ என்னை தாயா நினைச்சு பாக்குறாளா? தாய் தான்மா பெத்த பிள்ளை இல்லம்மா. அவ ஆத்தாளுக்கு முன்னால மாமியான்னு எதுக்குடா சொல்லி வச்சாங்க? மறுபடியும் நான் தாய். அப்ப அது மாதிரி அவ நடந்துக்கிறாளா? இதுக்கு தாண்டா தலையால அடிச்சுக்கிட்டு கிடந்தேன். நம்ம முறையா பார்த்து பொண்ணை பார்த்து நல்ல பிள்ளைமா. நீ கூட்டிக்கிட்டு வர எங்க இருந்து? ஆஸ்திரேலியாவில் படிச்ச பிள்ளை நல்ல பிள்ளைமா. இப்போ ட்ரெஸ் எல்லாம் பாருங்க நீட்டா போடுங்க. வீணா போனவனே பாவடியை தூக்கிட்டு போன எடுக்கிறாடா. இங்க யாராவது இந்த வேலையெல்லாம் செய்யறாளாடா? அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்காளாடா? ஸ்டைல் மாதிரி சின்ன வயசுல இருந்தே அப்படி வளர்ந்து. இந்த ஏரியாவில் உள்ளவங்க அதை நினைக்க மாட்டாள். உனக்கு ஏரியாவில் டவுசர் போட மாட்டா. அது போடுதுமா. என்னமா பண்றதுயா? தப்புப்பா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்டா. கேவலப்படுத்தப்படாதடா. உங்களுக்கா உளுந்தம்பருப்புல பிரியாணிலாம் செய்ய போறாமா? ஏமா சரி நீ இவ்வளவு பேசுறியல்ல, அவளுக்கு போன் அடிச்சு பாரு. அவ எங்க இருந்து போன் எடுக்கிறான்னு பாரு. என்னங்க இந்த வந்துட்டேங்க. என்ன கால் வருது? என்ன போய் இதுக்குள்ள இருந்து எடுக்கிற? இல்ல இன்னைக்கு போன் இங்கே வச்சிருக்க? இல்ல இன்னைக்கு டவுசர் போடல. கன்றாவிய இல்ல இப்ப குளிக்க போனா கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்தாடா. இல்லங்க இப்ப குளிக்க போனதால ரிமூவ் பண்ணேங்க. எங்க அம்மா அத்த சாவியை போட்டியே இருக்கே. எனக்கு அதாப்பா வேலை. எனக்கு இதுதான் வேலை, வேற வேலையே இல்லை. நீ எல்லாம் பொம்பளை கண்ட இடத்துல போனை வச்சுக்கிட்டு எல்லாரும் தான் நீ போனை வச்சிருக்கான். எங்க குளிக்க போனேங்க அதனால கழட்டி போட்டு. இல்ல அதுக்குன்னு ஒரு பைய வச்சுக்கிட்டு அதுல வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும் போனு. இது பைய நம்ம இங்க வைப்பாளாம். ஆத்தாடி இனி அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். கை வாங்கி அடிச்சுட்டு என்னை கூட்டு வந்து கை வாங்கி அடிச்சுட்டு இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஒரு மொபைலை வச்சதுக்கு இது சாக்குன்னு பிடிச்சிக்கிட்டாப்பா. வேற ஒண்ணும் இல்லைடா. நீங்க போட்டியில சாவி விட்டு பிடிடாம போவா. எப்படி போவா? அங்க இவன் ஒரு முனவங்கி பைய மாதிரி பண்றானே. என்னடா அப்படி பண்ற? அதனாலதான் அவன் ரொம்ப பண்றா. அதனாலதான் ரொம்ப பண்றா. நீ ரொம்ப தொங்குற. ஆமாங்க அதனால என்னை தூக்கி போட்டு மிதிங்க. எங்க அத்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும்.